all medical students, this is very important for you. இந்த டேர்ம்ஸை வந்து நீங்கள் நியூராலஜிக்கல் டிசீஸில் கோ த்ரூ பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த மூணுத்தோடைய டிஃப்ரென்சஸை வந்து உங்களால் மைண்டில் வச்சுக்க முடியாது. இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த ஆல் த்ரீ டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு அ நியூராலஜிக்கல் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் we are starting with convulsion. கன்வல்ஷன்றது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் இஸ் அ சிம்டம் which is characterized by rapidனா சடனாக ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரமாக ஆரம்பிக்குது, வித் இன்வாலண்டரி மசில் மூமெண்ட். இன்வாலண்டரினா என்னுடைய கண்ட்ரோல் இல்லாத மசில் கண்ட்ராக்ஷன், இன்வாலண்டரி மசில் கண்ட்ராக்ஷன். இது வந்து ஒரு சிம்டம், இது வந்து ஒரு கண்டிஷன் கிடையாது. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்னென்னா கன்வல்ஷன்ங்கிறது ஒரு சிம்டம், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஃபாலோயிங் டேர்ம்ஸ் சீஷர் அண்ட் எபிலெப்சியை பற்றி பார்க்க போகிறோம். Going into the following terms, seizure and epilepsy, இது ரெண்டுமே ஒரு கன்ஃபியூசிங்கான டேர்ம்ஸ் தான். பட் let us understand without any confusions. So first of all, we will start with seizures. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்வல்ஷன்னா என்ன பார்த்தோம்? இட் டிஸ்கிரைப்ஸ் அ ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் மசில் கண்ட்ராக்ஷன். சீஷருங்கிறது ஒரு மோர் ப்ராடர் மெடிக்கல் டேர்ம். கன்வல்ஷனுங்கிறது ஒரு சின்ன டேர்ம், சீஷருங்கிறது ஒரு பெரிய டேர்ம். ஸோ சீஷர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சீஷருங்கிறது ஒரு ப்ராடர் டேர்ம் விச் ரெப்ரசன்ட்ஸ் அப்நார்மல் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி இன் த பிரெயின். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ராம். சீஷர் அப்படிங்கிறது ப்ரீஃப், அதாவது ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் டைமில் ஒரு பிரெயினோடைய எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டியில் நடக்கிற ஒரு டெம்பரவரி டிஸ்டர்பன்ஸ் வித் ஸ்டிபுலேட்டட் ரீசன்ஸ். என்ன ரீசன்ஸ் இருக்குன்னா ஃபீவர் இருந்ததுன்னா ஃபெப்ரைல் சீஷர்னு சொல்லுவோம். இன்ஃபெக்ஷன், அதாவது பிரெயினில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் மெனிஞ்சைட்டிஸ், இல்லைன்னா எனி ட்ராமா ஆர் இன்ஜுரி இன் த ஹெட். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சீஷருக்கு வந்து ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்கோ சர்ஜரியோ தேவைப்படாது. நெக்ஸ்ட் கம்மிங் டு தி டேர்ம் எபிலெப்சி. எபிலெப்சிங்கிறது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் சீஷர் டிஸார்டர். மறுபடியும் ஒருத்தங்களுக்கு சீஷர் வந்தால் மட்டும்தான் அதை எபிலெப்சின்னு சொல்லணும். இது வந்து ஒரு லாங் டேர்ம் நியூராலஜிக்கல் டிஸார்டர் கேரக்டரைஸ்ட் பை 2 or more சீஷர்ஸ் வித்தவுட் எனி அண்டர்லையிங் காசஸ். அதாவது எபிலெப்சிக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா இட் டசன்ட் ஹேவ் காசஸ் லைக் சீஷர். ஒரு ஜுரமோ இன்ஃபெக்ஷனோ காரணம் கிடையாது. 2 or more unprovoked seizure with hours occurring 24 hours apart. அப்படி இருந்தால் தான் இது ஒரு எபிலெப்சி. அதே போல் இதுக்கு வந்து ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் சம் கேசஸில் சர்ஜரி தேவைப்படும். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு ஒரு சம்மரி சொல்கிறேன். கன்வல்ஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம், ஓகே. அதை வந்து ஒரு ப்ராடர் டேர்மில் சொன்னால் அதுக்கு பேர் சீஷர். சீஷருக்கு எந்த காசும் இல்லாமல் 2 or more அன்ப்ரொவோக்டு சீஷர்ஸ் இருந்தால் தான் அது எபிலெப்சியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற கன்ஃபியூஷன் இன்னைக்கு கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன்.